ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாலமன் நாட் இல்லைனா சாலமன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் தான் சாலமன் நாட்டு. இது வந்து நான் வந்து ஒரு மஃப்ளர் மாதிரி கழுத்து சுற்றி போட்டுக்கிறதுக்காக இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரே ஒரு செயின் மட்டும்தான் போட்டுக்கணும். ஒரு செயின் போட்டுட்டு நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், கொஞ்சம் பெருசு வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப பெருசாக வச்சா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த வந்து நம்ம இந்த இடத்த பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த நூலை வந்து எடுக்கணும். கொஞ்சம் இந்த பிடிச்சிட்டு இதில் வந்து நூலை வாங்கி இது வழியாக வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல இதில் விடணும். இதில் விட்டுட்டு நூலை இப்படி எடுத்தால் 2 லூப் இருக்கா நமக்கு. இந்த 2 சிங்கிள் ஆக்கணும். சிங்கிள் ஆக்கிட்டு இப்போ இதே டிஸ்டன்ஸுக்கு இந்த நூலை நம்ம வந்து இழுத்துக்கணும். இழுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல பிடிச்சிட்டு இந்த நூலை வாங்கிட்டு இதில் விட்டு வெளியில் எடுத்துட்டு இப்போ 2 லூப்பை ஒன்றாக்கணும். இது வந்து நமக்கு வந்து ஒத்தப்படையில் 1, 3, 5, 7, 9 அந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டுக்கிட்டால் தான் நமக்கு வந்து போடுறதுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த இது வந்து நமக்கு வந்து 1, 2, 3, 5, 7, 9 அந்த மாதிரி தான் வரணும். இப்படி இதில் விட்டு இதில் வாங்கிட்டு இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ நீளத்துக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நாட்டை போட்டுக்கணும். போட்டுட்டு காமிக்கிறேன். அப்புறம் செகண்ட் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இப்போ நான் இதில் வந்து 9 நாட் போட்டிருக்கேன். 9 நாட் போட்டுட்டு இதில் வந்து 1, 2 நாட்டை விட்டுடணும். 2 விட்டுட்டு 3ஆவது நாட்டில் வந்து அப்படியே நீடில் மட்டும் நூல் எதுவும் எடுக்காமல் அப்படியே விடணும். இந்த ஹோலில் வந்து அப்படியே விட்டுட்டு நூலை எடுத்து 2 லூப் வருதா அந்த 2 வந்து ஒன்றாக்கிக்கணும். ஆக்கிட்டு திருப்பி நம்ம இங்கே போட்டது மாதிரியே 2 டைம் போட்டுக்கணும். 1, 2 இந்த 2 போட்டுட்டு இப்போ அடுத்தது இந்த பேஸ் இதுதான் வந்து நம்ம வந்து போடுற பேஸ் செயின் மாதிரி. அப்போ இதில் வந்துட்டு 1 விட்டுட்டு அடுத்ததில் போடணும். இந்த இடத்துல 2 விட்டு போடும். ஃபஸ்ட்டும் நம்ம அப்படி தான் போட்டோம். இந்த இடத்துல வந்து 1, 2 விட்டுட்டு போட்டோம். அடுத்தது இதில் 1 விட்டுட்டு இங்கே போடுறோம். இப்போ நம்ம இதில் 2 போட்டுக்கணும். ரெண்டு போட்டுட்டு இப்போ இங்கே ஒரு நாட் விட்டுட்டு அடுத்ததில் போடணும். இப்போ 2 இப்போ இந்த 2 போட்டுட்டு இங்கே நடுவில் ஒரு நாட் விட்டுட்டு இங்கே போடணும். இதுலேயும் நமக்கு ஒரு நடுவில் வந்து இதுலேயும் ஒரு நாட் விட்டுருக்கும், இதுலேயும் ஒரு நாட் நம்ம விட்டுருக்கோம். விட்டுட்டு அடுத்த இதில் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம். இது லாஸ்ட்டு. இப்போ நமக்கு ஒரு லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லைன் போடுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ சைடில் வந்து நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து 3 போட்டுக்கணும். இப்போ 1, 2, 3
நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு 9 செயின் போட்டோம் இல்லையா, 9 செயின் போடும்போது நம்ம 2 நாட்டு விட்டுட்டு தான் அடுத்ததில் போட்டோம். அதே போல் தான் இப்போ இந்த இடம் திருப்பி வரும்போதும் நம்ம வந்து இப்போ இங்கே 1 2 நாட் விட்டுட்டு இந்த இதில் ஜாயின் பண்ணணும். ரெண்டு நாட் இதை வந்து நம்ம இப்போ இங்கே ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு இப்படி டிசைன் வரும். திருப்பி நம்ம வழக்கம் போல் 2 போடணும். 2 சைடு வர்றதில் மட்டும்தான் நம்ம 3 போடணும். மற்ற இடத்துல நடுவில்லாம் எல்லா இடமுமே வந்து 2 நாட்டு தான் போட்டுக்கிறோம். 2 நாட்டு போட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துலையும் இந்த இடத்துலையும் இதை விட்டுட்டு அடுத்ததில் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நமக்கு டிசைன் இப்படி வரும். இது பார்க்கும்போது இப்படி நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துல இப்படி நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். இப்போ 2 நாட்டு. இது பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் க்ரோச்செட்டில் போடுறதுல ஈஸியானதில் இதுவும் ரொம்ப இந்த நாட்டும் வந்து ஈஸியான மெத்தட் தான். இப்போ 2 போட்டுட்டு இந்த இடத்துல இந்த இதை விட்டுட்டு அடுத்ததில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2 லூப்பையும் சிங்கிள் லூப் ஆக்கிட்டு இப்போ ஒன்று 2 இப்போ நம்ம இந்த எண்டில் வந்து இந்த நடுவில் உள்ளதை விட்டுட்டு எண்டில் வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இடையிலலாம் 2 தான். இப்போ நமக்கு வந்து இது பார்க்கும்போது ஒரு ஸ்கொயராக வரும். இப்படி இந்த மாதிரி வரும். ஸ்கொயராக இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு நாட்டு இங்கே 2 செயின் போடுறோம் இல்லையா, அந்த 2 நாட் போடும்போது இந்த 2 நாட்டு நடுவில் ஒரு இது ஒன்று விடுறோம். அதே மாதிரி தான் இப்போ சைடு வரும்போது எப்படி போடணும்னா 3 போட்டுக்கணும். நம்ம எல்லா பக்கம் இந்த பக்கம் திருப்பி இப்படி போடும்போது சைடில் 3, திருப்பி இந்த லைனை முடிச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது 3. மற்றபடி நடுவில்லாம் நம்ம 2 நாட் தான் போட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம சைடு வந்துட்டோம் இல்லையா, அந்த சைடு வந்து திருப்பும்போது மட்டும் 3. இப்போ 1 2 3. இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பிக்கிறோம். இந்த பக்கம் திருப்பிட்டு இப்போ நம்ம இந்த நாட்டில் போடணும். இது ஃபஸ்ட்டு நாட்டு. இதை விட்டுட்டு 2வதுல இதில் போடுறோம். திருப்பி இப்போ நம்ம வழக்கம் போலியே 2 இதே மாதிரி திருப்பி போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு இதில் நடுவில் போடும்போது 2, சைடு வரும்போது 3. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் நம்ம போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு நாட்டு விட்டுட்டு அடுத்த நாட்டில் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே டிசைன் இல்லாதது மாரி புரியாதது மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நம்ம ஒரு அரை அடி போல் போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிசைன் என்னங்கிறது நமக்கு ஈஸியாக புரியும். அப்போ தான் பார்க்குறதுக்கே டிசைன் நமக்கு தெளிவாக தெரியும். ஸ்டார்டிங்கில் இந்த சாலமன் நாட் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டிச்சும் நம்ம போட்டு என்ன போட்டாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 5-6 லைன் போடும்போது இது டிசைனோட அந்த இதுவே புரியாது, பேட்டர்னே புரியாது. அதை முடித்து நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்து போடும்போது தான் அந்த டிசைன் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்ன டிசைன்னே புரியும். இப்போ நம்ம 2-3 லைன் போட்டோன்னே இப்போ தெளிவாக தெரியுது. இப்போ தான் இப்போ கொஞ்சம் கிளியர் இருக்குது பாருங்கள். 2-3 லைன் போட்ட பிறகு நமக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துகிட்டே இருக்கும்படி இந்த மாதிரி போடுறது தான் சால்மன் நாட்டு. இப்போ நான் போட்டிருக்கிறதுல இந்த சால்வையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஷாலில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிளியராக டிசைன் இப்போ தெரியுது பாருங்கள். இப்படி சைடு வரும்போது இந்த இடம் சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு வரும்போது தான் எல்லாத்துலேயும் 3 வரும். இது 1 2 இந்த இடத்துல வந்து இங்கே ஜாயின் பண்ணுறது இது 3. அடுத்தது நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே 1 2 1 2 இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். நல்லா இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாக்கா போதும். ரொம்ப ஈஸி இது போடுறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.